ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 8வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கப் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,618 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.61% இருந்துட்டு இருக்காரு விக்ரம் அவர்கள். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். செகண்ட் பொசிஷனுக்கும் முதல் பொசிஷனுக்கும் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாரத்தோட முடிவில் கூட இவர் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,128 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.06% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ஒரு நல்ல பிளேயராக தான் ஆரம்பத்தில் உள்ளர வந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செம்ம அடியெல்லாம் வாங்கி மறுபடியும் பேக் டு தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அமைதி ஆகிட்டாங்க. பட் இந்த வாரத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மூன்றாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,121 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.06% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக ரூட்டை விட்டுட்டு இருக்காப்புல. பார்வதி ஒரு பக்கம், அரோரா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்கூல் டாஸ்க் வேறு வந்துருச்சா. ஸோ அதனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாப்புல நம்மளுடைய கமருதீன் அவர்களும் அரோரா அவர்களும் ஒரே இடத்துல தான் உட்காடுறாங்க. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி வியானாவுக்கு வேறு லெட்டரெலாம் எழுதி வேறு போட்டுட்ருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த ஃபோர்த் பொசிஷனில் விஜய் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,922 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.54% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதியை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 2வது பொசிஷனில் ஆரம்பித்து முதல் நாள், அதாவது இன்றைக்கி முடியவே இல்லை, அதுக்குள்ளே 4th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ சரிஞ்சு போவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,765 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.27% இருந்துட்டு இருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பொறுத்த வரலையும் இந்த வாரத்தில் ஒரு நல்ல ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த ரோலை கரெக்டாக பண்ணாவே போதும். ஸோ மக்கள்கிட்டேருந்து ஓரளவுக்கு அந்த ரெஸ்பெக்டை வந்து கெயின் பண்ணுவார். இல்லை ஏதாவது சம்திங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் வீக் விழுந்துச்சு பார்த்தீங்களா அடி, அதை விட டபுள் மடங்கு அடி விழும். ஸோ அதுக்கு அடுத்த வாரமே கூட எவிக்டாகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் அரோரா 15,371 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.66% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வெளியில் இருக்கும்போது அப்படி கழுவி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க, உள்ளே போகும்போது அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருடைய மனதிலும் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வாரங்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரீசன் கூட இதுவாக கூட இருக்கலாம். 7வது பொசிஷனில் அமித் அவர்கள். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 14,885 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.45% இருந்துட்டு இருக்காங்க அமித் அவர்கள். ஸோ அமித்தை பொறுத்த வரலையும் குட் ஜென்டில்மேன். ஸோ அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை சரியாக பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்த சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,323 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.21% எடுத்து கிட்டத்தட்ட 8வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்கள் ரொம்ப குவைட் ஆகிட்டாங்கங்க. எவ்வளவோ வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் டாஸ்க்லாம். பட் இருந்தாலும் அப்படியே அமைதியாக ஆகி என்னமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த அமைதியும் சைலண்ட்டும் கண்டிப்பாக அவங்களுடைய கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,193 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.15% இருந்துட்டு இருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனி அவர்கள் வந்து இன்றைக்கி தமிழ் டீச்சராக சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன ஒன்றே ஒன்று, அந்த அக்கா என்ன பேசினாலும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க.
இஷ்டத்துக்கு வாழுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் ஸ்கூல் என்ன உருப்படியாக ஆகும் அப்படின்றது தெரியல. ஆனாலும் கனி பரவாயில்ல. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,009 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.64% இருந்துகிட்ருக்காங்க வியானா அவர்கள். இந்த பொண்ணு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த க்யூட்னஸ், அந்த நெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரியலாகவே நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. பட் அதுக்காக மேக்ஸிமம் கிரிஞ்சு கண்டென்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்னஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த காதல் கன்றாவியை பண்ணி தொலைறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பிடிக்கவே இல்லை. தயவுசெய்து வியானாவை அனுப்பிச்சிருங்க. 11வது இடத்துல ரம்யா இருக்காங்க, அவங்கள கூட உள்ளார வச்சுக்கலாம், ஓகே. ஆனால் வியானா வேணாம் சாமி, வேணாம் அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு க்யூட்னஸை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்ருக்காங்க. இப்போ 11வது இடத்துல ரம்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 12,326 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.34% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு தடவையும் தப்பித்து கொண்டே வந்து இருக்கிறார்கள். பட் இந்த தடவையும் தப்பித்தார்கள் என்றால் வியானா அவர்களை பார்சல் செய்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ் ரிவ்யூவராக நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வியானா அவர்களுக்கு வந்து இந்த லவ் கண்டென்ட்லாம் சத்தியமாக செட் ஆகலை, பார்க்க முடியல, சகிக்கலை. என்ன அட்லீஸ்ட் வேறு யாராச்சும் லவ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, இந்த காதல் கண்டென்ட்லாம் வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, போய் அப்ஜெக்ட் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறத மிக கஷ்டமாக வந்துருந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அவன் ஆதிரை வந்து என்ன பண்ணியிருந்தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆதிரைக்கும் எப்ஜேவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் கண்ணார பார்த்த வியானா அவர்கள் 4 வாரம் கழித்து காதல் கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஷாக்கிங்காக வந்துருக்கு. மேபி ஃபஸ்ட்டு அந்த விக்ரம் அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், பெட்ரூமில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு வேளை நீ காதல் கண்டென்ட் கொடுக்குறிய பாரு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகே. அதுக்கு வியானா சொல்லுவாங்க, இல்லை நான் அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ இந்த மாதிரி பண்ணால் ஓகேவா, கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரி ஒரு வேளை எப்ஜே கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி வியானா அவர்கள் வந்து எப்ஜே கூட கூட்டு சேர்ந்து அப்புறந்தே வந்து காதல் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனை இப்போ எனக்கு வருது. அப்போ ஏன் அவங்க தான் ஆதிரை அப்பயே போயிட்டாங்களே, அப்புறம் ஏன் இப்போ வந்து வருது, ஏன் இப்போ வந்து காதல் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்க போனது 2nd வீக்கோ 3rd வீக்கோ போயிட்டாங்க, ஓகேவா. ஸோ அது வந்து ஓகே. இப்போது இத்தனை வாரங்கள் விட்டதுனால தான் ஆதிரை அப்படின்ற பொண்ணையே நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து புதுசாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி சில பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுப்பா, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்க முடியல. ஸோ நீங்களும் ஒருவேளை வியானா அண்ட் எப்ஜேவுடைய காதல் கதையையும் அதுக்கப்புறம் அந்த காதல் கன்றாவியையும் பார்த்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை கழுவி ஊற்ற போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.